ஒரு அலுவல் ரீதியான சந்திப்புல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிர்ல ஒருத்தர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கார். அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால துல்லியமா கணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? வாவ்! அது உண்மையாவே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஒருத்தர் உங்களுக்கு உண்மையா இருக்காரா இல்ல உங்களை ஏமாத்த திட்டம் போடுறாரா அப்படிங்கறத அவரோட சின்ன சின்ன அசைவுகளை வச்சே உங்களால வாசிக்க முடிஞ்சா. இது ஏதோ ஹாலிவுட் படங்கள்ல வர்ற ஒரு கற்பனை திறன்லாம் கிடையாது. உண்மைதான். மனிதர்கள வாசிக்கிற இந்த திறன் இன்றைய கார்ப்பரேட் உலகத்திலும் சரி, உளவுத்துறையிலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு கலையா பார்க்கப்படுது. எக்ஸாக்ட்லி. ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம பல நவீன உளவியல் புத்தகங்கள்ல தேடி படிக்கிற இந்த கலைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கு. ஆமா, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். புதிய விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிற உங்களுக்கான இந்த ஆழமான தேடல்ல இன்னைக்கு நாம இததான் ரொம்ப விரிவா அலச போறோம். புலவர் குழந்தை அவங்க தொகுத்து எழுதின நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல்ல இருக்கிற சில தரவுகளை நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கோம். அதாவது நாலடியார், பழமொழி, திருக்குறள்னு பல நீதி நூல்களோட சாராம்சத்தை உள்ளடக்கிய நூல் இது. ஆமா, இதுல குறிப்பறிதல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். குறிப்பறிதல்னா என்னங்கறத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. குறிப்பறிதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே அதற்கான முழு அர்த்தமும் இருக்கு. அதாவது ஒருத்தர் தன் மனசுல இருக்கிற எண்ணங்களை வாய் திறந்து சொல்லாம இருக்கும்போதே அவரோட முகக்குறிப்பாலோ இல்ல அவர் செய்யற சின்ன சின்ன செயல்களாலோ அவரோட மனநிலையை நாம புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பறிதல். ஓ, அப்போ பேசணும்னு அவசியமே இல்ல? நிச்சயமா இல்லை. இது வெறும் பழமையான இலக்கியம் கிடையாது. மனித மனங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க உதவற ஒரு சூப்பர் மேனுவல்னு சொல்லலாம். மனிதர்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான ஒரு வரைபடத்தை இந்த மூலத்தரவுகள் நமக்கு தருது. அதனாலதான் இந்த உரையாடல் உங்களை ரொம்பவே ஈர்க்கும்னு நான் நம்புறேன். மனிதர்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இந்த உளவியல் புதிர விடுவிக்க நம்ம ஆன்றோர்கள் ஒரு 3 படிநிலைகள்ல கொடுத்திருக்காங்க. ஆமா, 3 முக்கியமான ஸ்டெப்ஸ். அதுல முதல் படிநிலை ஒருத்தரோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறது. அதாவது விதையும் விளைச்சலும் எப்படி ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையதோ அதுபோல மனிதர்களோட குணத்துக்கும் அவங்களோட பின்புலத்துக்கும் உள்ள தொடர்பை அறிவது. நாலடியார்ல வர்ற குறிப்பு இத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது இல்லையா? ஆமா, நாலடியார்ல வர ஒரு பாடல் இத ஒரு அற்புதமான விவசாய ஒப்புமையோட சொல்லுது. இப்ப ஒரு நல்ல செழிப்பான வயல் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த வயல்ல ரொம்ப சிறந்த ரகமான செந்நெல்லை, அதாவது தரமான சாலி நெல்ல நாம விதைக்கிறோம். இப்ப அதுல இருந்து வர முளையும் அதன் பின் வரப்போற விளைச்சலும் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி. அது அந்த விதையோட உயர்ந்த தரத்தையும் வயலோட செழிப்பையும் பிரதிபலிக்கும் வகையில தானே இருக்கும். நல்வயல்ல விழுந்த நல்விதை ஒருபோதும் கெட்ட விளைச்சல தராது. ஓஹோ, இதை எப்படி மனிதர்களோட ஒப்பிடுறாங்க? அது போலவே ஒரு தந்தையோட நற்குணங்களும் அவரோட அறிவும் அறநெறிகளும் அவரோட மகன்கிட்டையும் இயல்பாகவே வெளிப்படும்னு அந்த பாடல் சொல்லுது. ஒரு மனிதனோட தொடக்க புள்ளி அவனோட வளர்ப்பிலையும் அவன் வந்த சூழல்லையும் தான் இருக்கு அப்படிங்கறத இது ஆணித்தரமா சொல்லுது. பெற்றோரை கவனிச்சாலே பிள்ளையோட குணத்தை ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இது கேட்பதற்கு ரொம்ப லாஜிக்கலா இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு பெரிய மாற்று சிந்தனை தோணுது. என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஒருத்தர அவரோட குடும்ப பின்னணிய வச்சு மட்டுமே எடை போடுறது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லையா? இது ஒருத்தர முத்திர குத்தி ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் பண்ற மாதிரி ஆகாதா? ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆமா, ஏன்னா நல்ல பின்னணியில இருந்து வர்ற ஒருத்தர் மோசமானவரா மாற வாய்ப்பில்லையா? இல்ல ரொம்ப மோசமான சூழல்ல பிறந்த ஒருத்தர் தன் அறிவாலும் உழைப்பாலும் ஒரு சிறந்த மனிதரா மாற முடியாதா என்ன? அஸ்திவாரம் மோசமா இருந்தா வீட்டையே இடிச்சிட்டு புதுசா கட்டிக்க முடியாதா? நீங்க கேக்குற விதம் ரொம்ப சரியானது. எதையும் தர்க்க ரீதியா அணுகிற உங்க சிந்தனை இங்க தெளிவா தெரியுது. ஆனா இங்க நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த நீதி நூல்கள் எதையும் 100% விதியா நம்ம கிட்ட திணிக்கல. ஓ, இது ஒரு கராரான ரூல் கிடையாது. கிடையாது. மாறாக இது மனிதர்களோட குணாதிசயங்களை கணிக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னிஷன்னு சொல்லலாம். நாம ஒருத்தரை புதுசா சந்திக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர்னு அறிய எந்த டேட்டாவும் நம்மகிட்ட இருக்காது இல்லையா? ஆமா, பிளாங்கா தான் இருக்கும். அந்த நேரத்துல அவரோட வளர்ப்பு முறை, அவர் வந்த சூழல், இதெல்லாம் அவர் எப்படி சிந்திக்கிறார்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவுது. இது ஒருத்தரை ஒதுக்கிறதுக்கான கருவி கிடையாது. மனிதர்கள் எப்படி தங்களோட முதல் உலக பார்வையை உருவாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிற ஒரு சைக்காலஜி. அதாவது அவங்களோட பேஸ்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்.
ஒரு குழந்தை வந்து தன்னோட பெற்றோர் கோவத்தை எப்படி கையாள்றாங்க, நெருக்கடியான நேரத்துல எப்படி முடிவெடுக்கறாங்கன்னு பார்த்து தான் தன்னோட முதல் பாடத்தை கத்துக்குது. அந்த தொடக்க புள்ளிய புரிஞ்சுக்கிறது தான் ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிற முதல் திறவுகோல். அருமையான விளக்கம். இது ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்படிங்கறத ஏத்துக்க முடியுது. சரி, ஆனா இங்க இன்னொரு சிக்கல் இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தரோட குடும்ப பின்னணிய வச்சு மட்டுமே ஒரு முழுமையான சித்திரத்தை வரைய முடியாது இல்லையா? இப்ப நாம முன்பின் தெரியாத ஒருத்தரை சந்திக்கிறோம். அவரோட தந்தை யாரு, அவர் எந்த பின்னணின்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்படி அவரோட குணத்தை கணிக்கிறது? இங்க தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கிறேன். மிகச்சரியான நகர்வு. ஒருத்தரோட பின்புல நமக்கு தெரியலனா நாம அவங்களோட செயல்களை உற்று கவனிக்கணும். அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ். ஆமா, அதிலும் குறிப்பா அவங்க செய்யற ரொம்ப சாதாரணமான, யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா அவங்க செய்யற சின்ன சின்ன செயல்களை கவனிக்கணும். இத பழமொழி அப்படிங்கிற நூல்ல வர்ற ஒரு குறிப்பு ரொம்ப சிறப்பா விளக்குது. ஓ, என்ன சொல்லுது அந்த பழமொழி? கொதிக்கிற பெரிய உலைப்பானையில சோறு வெந்திருச்சான்னு பார்க்க நாம பானையில இருக்கிற எல்லா அரிசியும் எடுத்து பார்க்க வேண்டியதில்ல. ஒரு அகப்பையால ஒரே ஒரு பருக்கை மட்டும் எடுத்து நசுக்கி பார்த்தா போதும். ஆஹா, ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ரொம்ப ஃபேமஸான பழமொழியாச்சே இது. எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு பருக்கைய வச்சு அந்த பானையில இருக்கிற ஒட்டுமொத்த சோத்தரோட நிலையும் நமக்கு தெரிஞ்சிடும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இத அப்படியே மனித மனதோட பொருத்தி பார்க்க சொல்லுது இந்த பாடல். ஒரு நிமிஷம். இப்ப இது பாத்தீங்கன்னா, நாம டேட்டா அனாலிசிஸ்ல பயன்படுத்துற டேட்டா சாம்பிளிங் இல்லனா ஏபி டெஸ்டிங் மாதிரி இருக்கே. கிட்டத்தட்ட அதேதான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பானை சோற்றையும் ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகள் நிரம்பிய சிக்கலான ஒரு மனிதனையும் ஒப்பிட முடியுமா? இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சர்வர் கிட்ட ஒருத்தர் ரொம்ப கோவமா கத்திட்டாருன்னு வச்சுப்போம். சரி. அத வச்சு இவர் குடும்பத்திலயும் இப்படிதான் கத்துவார், ஆபீஸ்லயும் ரொம்ப மோசமானவர் தானே நாம உறுதியா முத்திர குத்திட முடியுமா? ஒருவேளை அன்னைக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நாளா இருந்திருக்கலாமே. ஒரு சின்ன தப்ப வச்சு ஒருத்தரை முழுசா எடை போடுறது தப்பான முடிவுக்கு வழிவகுக்காதா? நீங்க கேக்குறதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு மோசமான நாள் அப்படிங்கிறது வேற, ஒரு மோசமான குணம் அப்படிங்கிறது வேற. இதை எப்படி பிரிச்சு பார்க்கறதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அது எப்படி பிரிச்சு பாக்குறது? மனிதர்களோட குணங்கள் பல வகைப்படும். நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் தங்களோட உண்மையான குணத்தை ஒரு சமூக முகமூடி போட்டு மறைச்சிடுவாங்க. சோஷியல் மாஸ்க்னு சொல்லுவோம்ல. ஆமா, அதேதான். ஒரு முக்கியமான அதிகாரி கிட்ட பேசும்போதோ இல்ல தங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ அவங்க மனசு ரொம்ப விழிப்பா இருக்கும். நாம நல்லவங்க அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்க அவங்க மூளை ரொம்ப தீவிரமா வேலை செய்யும். ஓகே, அப்ப ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா தங்களை விட அதிகாரத்துல குறைவான ஒருத்தர்கிட்ட பேசும்போது இல்ல யாரும் தங்களை கவனிக்கலன்னு நினைக்கும்போது அந்த சமூக முகமூடி கொஞ்சம் தளர்ந்துடும். ஓஹோ, அந்த கார்டு டவுன் ஆகுற நேரம். எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல அவங்க வெளிப்படுத்துற ஒரு சின்ன கோபம் இல்ல ஒரு சின்ன அலட்சியம் வந்து ஒரு மோசமான நாளோட விளைவு கிடையாது. அது அவங்களோட ஆழமான அதிகார மனப்பான்மையோட அகங்காரத்தோட வெளிப்பாடு. வெளிப்படையா தெரியிற ஒரு சின்ன குணத்தை கொண்டு உள்ளே மறைஞ்சிருக்கிற பெரிய குணாதிசயங்களை அறிஞ்சுக்கிற பகுத்தறிவை நம்ம வளர்த்துக்கணும்னு தான் பழமொழி சொல்லுது. வாவ், இது எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை தருதே. அதாவது ஒருத்தரோட சோஷியல் மாஸ்க் விலகுற அந்த ஒற்றை நொடிய நாம புடிச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. அதிகாரத்துல கீழ்நிலையில இருக்கிறவங்கள கிட்ட ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறான்றது அவனோட உண்மையான வேல்யூஸ காட்டி கொடுத்துடுது. அந்த ஒரு சோற்று பருக்க அவனோட ஒட்டுமொத்த மனப்பான்மைங்கிற பானைய தோலுரிச்சு காட்டிடுது. இது ரொம்ப சூப்பரான ஒரு அளவுகோல். நிச்சயமா. மனிதர்களை வாசிக்கிறதுல இந்த கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சின்ன செயல்கள் உண்மையான குணத்தை காட்டிடும்னு தானே இப்ப பார்த்தோம். ஆமா. ஆனா ஒரு மனிதர் வந்து இதை விட புத்திசாலியா இருந்து எந்த சூழல்லையும் தன் முகமூடிய கழட்டாமலேயே இருந்தா என்ன செய்யறது? ஓ, அப்படி ஒருத்தர் இருந்தா தனக்கு கீழ்நிலையில் உள்ளவங்க கிட்ட கூட ரொம்ப பிளான் பண்ணி போலியா நல்லவர் போலவே நடிச்சா. சுருக்கமா சொல்லணும்னா தன் எண்ணங்களை எந்த ஒரு சின்ன செயல்லையும் காட்டாம மறைக்க நினைக்கிற ஒருத்தரை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆஹா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம். செயல்களே இல்லாத ஒருத்தரோட எண்ணங்களை எப்படி வாசிக்க முடியும்? இந்த இடத்துல தான் நாம மனதின் கண்ணாடின்னு சொல்லப்படுற முகத்தை பத்தி பேச போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. மனிதன் என்னதான் புத்திசாலித்தனமா திட்டமிட்டாலும் அவனோட உடம்பு அவனை காட்டி கொடுத்துடுங்கிறது மறுக்க முடியாத ஒரு உளவியல் உண்மை. இத ஒரு 3 அற்புதமான குறிப்புகள் மூலமா இந்த நீதி நூல்கள் நமக்கு விளக்குது. என்னென்ன குறிப்புகள்? முதல்ல பழமொழி நூல்ல வர்ற ஒரு குறிப்பை பார்ப்போம்.
ஒரு ஆத்துல வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆற்று மணல்ல ஒருவித ஈரம் கசியத் தொடங்கும். ஓ, தண்ணீர் வரதுக்கு முன்னாடியேவா? ஆமா, தண்ணீர் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த மண்ணல்ல ஏற்படுற மாற்றத்தை வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு அனுபவம் இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த ஓமை ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத வெள்ளத்தை மண்ணுல கசியும் ஈரம் முன்கூட்டியே காட்டி கொடுத்துறது. இது மனிதர்கள் கிட்ட எப்படி வேலை செய்யுது? வெள்ளம் எப்படி ஆற்று மண்ணல்ல ஈரத்தை கசிய விடுதோ அதே போல ஒரு மனிதனோட மனசுக்குள்ள இருக்கிற வஞ்சக எண்ணம் இல்ல தீய நோக்கம் வந்து அவனோட முகத்துல ஒரு வித மாறுதல கசியத் தொடங்கும். முகத்துல கசியும்? ஆமா, கள்ளமுடையவரை கண்டே அறியலாம்னு அந்த பாடல் சொல்லுது. ஒரு மனிதன் தன் வஞ்சக செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அவனோட முகம் அதை முன்கூட்டியே அறிவிச்சிரும். ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் வாய் திறந்து பொய் சொல்றதுக்கு முன்னாடியே அவனோட முகம் அந்த பொய்ய காட்டி கொடுத்துடுன்னு சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி நடக்கும்? இதைத்தான் திருக்குறளும் பழமொழியும் இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்குது. அதாவது, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம் அப்படிங்கிற திருக்குறளை நாம இங்க நினைவுபடுத்திக்கணும். ஓ, அந்த பளிங்கு கண்ணாடி குரல். கரெக்ட். ஒரு பளிங்கு கண்ணாடிக்கு முன்னாடி எந்த பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளை அது அப்படியே தன்னுள் காட்டும் இல்லையா? ஆமா, எந்த மாற்றமும் இல்லாம காட்டும். அது போலவே ஒருத்தரோட நெஞ்சத்துல, அதாவது மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவரோட முகம் கண்ணாடிய போல அப்படியே காட்டி கொடுத்துரும்னு சொல்றாங்க. இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு வலுவான கேள்வியை வைக்க விரும்புறேன். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த நடிகர்களா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல போக்கர் ஃபேஸ்னு சொல்லாங்களே, எந்த இமோஷனையும் காட்டாத கல்லான முகம் கொண்டவங்க. ஆமா, இருப்பாங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு சலனத்தையும் காட்டவே மாட்டாங்க. மனசுக்குள்ள நம்மள கவிழ்க்க திட்டம் போட்டாலும் முகத்துல ரொம்ப இயல்பா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நடுக்கமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க முன்னாடி இந்த கண்ணாடி தத்துவம்லாம் எப்படி வேலை செய்யும்? முகம் எல்லாவற்றையும் காட்டிடும்னா இந்த உலகத்துல யாருமே ஏமாற மாட்டாங்களே. ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒருத்தன் தான் உள்ள கருத்தை எவ்வளோ திறமையா மறைச்சாலும் முகம் எப்படி அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சயின்டிஃபிக்காவும் சைக்கலாஜிக்கலாவும் புரிஞ்சுக்கணும். இதுக்கான பதில நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? அகம் பொதிந்த தீமை மனமுறைக்கும்னு அந்த வரி சொல்லுது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தன் நெஞ்சத்துல இருக்கிற தீமை இல்ல வஞ்சனை வந்து முதல்ல அவனுக்கே உறுத்தும். இதுதான் மனித மூளையோட இயல்பு. அதாவது ஒரு பொய்ய சொல்றது மூளைக்கு ஒரு சுமையா இருக்கும்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. மாடர்ன் சைக்காலஜில இத காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளைக்கு கொடுக்கப்படுற அதீத சிந்தனை சுமைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் உண்மைய பேசும்போது அவனோட மூளை ரொம்ப இயல்பா வேலை செய்யும். ஏன்னா நடந்ததை நடந்தபடியே சொன்னா போதும். அதுக்கு எந்த ஸ்பெஷல் எஃபர்ட்டும் தேவையில்ல. ஆமா. ஆனா ஒருத்தன் பொய் சொல்லணும்னா இல்ல தன் உண்மையான நோக்கத்தை மறைக்கணும்னா அவனோட மூளை ரொம்ப கடுமையா உழைக்கணும். ஓ, ஒரு கதையை உருவாக்கணும். கரெக்ட். ஒரு கற்பனையான கதையை உருவாக்கணும். அந்த பொய்யை அவனோட மெமரியில தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்துல அவனோட உண்மையான எமோஷன்ஸை உள்ள அடக்கி வைக்கணும். இவ்ளோ வேலைகளையும் மூளை ஒரே நேரத்துல செய்யும்போது அது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷருக்குள்ளாகுது. வாவ், நீங்க சொல்றத பார்த்தா மூளைக்கு ஏற்படுற அந்த அதீத அழுத்தமே உடலின் வழியா கசிந்து வெளிப்படுதுன்னு தோணுதே. 100க்கு 100 உண்மை. மனிதர்கள் தங்களோட வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கலாம், எப்படி சிரிக்கணும்னு பிளான் பண்ணலாம். ஆனா தங்களோட சப்கான்ஷியஸ் எண்ணங்களை அவங்களால முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அந்த காக்னிட்டிவ் லோட் வந்து முகத்துல தெரிஞ்சிடும். கண்டிப்பா. மூளை தன் முழு சக்தியும் பொய்ய கட்டமைக்க பயன்படுத்தும் போது உடம்போட மத்த அசைவுகளை அதால முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நொடிப்பொழுதுல தோன்றி மறைகிற சில நுண்ணிய முகபாவனைகள், அதாவது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா உண்மை கசிந்துடும். அது எப்படி வெளிப்படும்? கண்கள் கொஞ்சம் அலைபாய்வது, சிரிக்கும்போது கண்கள்ல சுருக்கம் இல்லாம உதடுகள் மட்டும் விரியறது, பேசும்போது தங்களை அறியாமலேயே தொண்டையை செருமுவது, இல்லனா வழக்கத்துக்கு மாறான ஒரு அமைதி, இப்படி ஏதோ ஒண்ணு அவங்களோட உண்மையான நோக்கத்தை காட்டி கொடுத்துடும். ஒருவன் தன் மனசுக்கு தெரிஞ்சே பொய் சொல்ல முடியாது. அந்த உள்ளத்தோட போராட்டமே முகத்துல ஒரு நுட்பமான மாறுதலா வெளிப்படும். இதை விட சிறப்பா இதை விளக்கவே முடியாது. அப்ப குறிப்பறிதல் அப்படிங்கிறது அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்கறது கிடையாது. அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு இடையே இருக்கிற அந்த மௌனத்தையும் அவங்களோட கண்களையும் முகத்துல ஏற்படுற அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸையும் வாசிக்கிறது. எக்ஸாக்ட்லி. முகத்தை மேலோட்டமா பார்க்க கூடாது. ஆமா, மூளையோட போராட்டம் முகத்துல எப்படி வெளிப்படுதுன்னு உற்று கவனிக்கணும். முகத்தை விட முந்தி செயல்படுற மனச காட்டுற கருவி வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கறத நம்ம தமிழ் நீதி இலக்கியங்கள் எவ்வளவு ஆழமா அறிவியல் பூர்வமா பதிவு பண்ணிருக்கு பாருங்க. உண்மைதான். மனிதர்கள் என்னதான் நாகரிகம் அடைஞ்சாலும் பல மொழிகளை கத்துக்கிட்டாலும் அவங்களோட அடிப்படை உளவியல் வந்து எந்த காலத்திலயும் மாறாத ஒண்ணு.
அந்த மனதை வாசிக்க தான் இந்த 3 தெளிவான வழிமுறைகளை நாம இன்னைக்கு விவாதிச்சோம். எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம் இது! இன்னைக்கு நாம அலசிய இந்த நீதி களஞ்சியம் தரவுகள் ஏதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்கூல்ல மார்க்குக்காக படிக்க வேண்டிய வெறும் பழைய இலக்கியங்கள் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அவை இன்னைக்கு நாம அன்றாடம் சந்திக்கிற சிக்கலான மனிதர்களை புரிஞ்சுக்க உதவுற காலத்தை வென்ற ஒரு பெஸ்ட் சைக்காலஜி கைடுன்னு நாம முழுமையா உணர்ந்துக்கிட்டோம். நாம பார்த்த இந்த 3 படிநிலைகளை சுருக்கமா சொல்லணும்னா, 1 ஒருத்தரோட பின்புலத்தை வச்சு அவரோட அடிப்படை மனநிலைய புரிஞ்சுக்கிறது. அதாவது நல்வயல்ல விழுந்த விதம் மாதிரி. ஆமா. 2 ஒருத்தரோட சமூக முகமூடி விலகுற அந்த ஒரு சின்ன செயலை வச்சு அவரோட ஒட்டுமொத்த குணத்தையும் கணிக்கிறது. கொதிக்கிற பானையில ஒரு சோற்றுப்பதம் மாதிரி. 3 தங்களோட எண்ணங்களை ரொம்ப திறமையா மறைக்க நினைக்கிறவங்களோட மூளைக்குள்ள நடக்கிற போராட்டத்தை அவங்களோட முகபாவனைகளை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறது. ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. இது ஒரு கருவியா நீங்க பயன்படுத்தலாம். ஆனா மனிதர்களை முழுமையா கணிக்கிறதுக்கு இது மட்டுமே ஃபைனல் முடிவு கிடையாது. மனித மனங்களுக்குள்ள நுழைய இது ஒரு மிகச்சிறந்த தொடக்க புள்ளி அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு கலையை போலவே மனிதர்களை வாசிக்கிற இந்த கலையும் தொடர்ந்து கவனிப்பதன் மூலமா தான் கூர்மை அடையும். நேரடியாக உங்களோட அன்றாட வாழ்வுல வேலை பார்க்குற இடத்துல பயன்படுத்தலாம். நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல ஒரு புது நபரை சந்திக்கும் போதோ, இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ, இல்ல ஒருத்தரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் போதோ, இந்த தமிழ் நீதி நூல்கள் காட்டுற குறிப்பறிதல் அப்படிங்கிற லென்ஸ் வழியா மனிதர்களை பாருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் புரியும். ஆமா, அவங்க சொல்லாத பல விஷயங்கள் அவங்களோட சின்ன செயல்கள் மூலமாவும் முகக்குறிப்புகள் மூலமாவும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இதுவரை கவனிக்காத பல ஆச்சரியமான உண்மைகளை நீங்க பாப்பீங்க. சரி, இந்த ஆழமான தேடலை முடிச்சு விடைபெறும் முன் உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. முகம் அப்படிங்கிறது மனதின் கண்ணாடி. நம்ம ஆழ்மன எண்ணங்களை முகம் தன்னிச்சையா காட்டி கொடுத்துடுன்னு பார்த்தோம். நாம சொல்ல நினைப்பதை, மறைக்க நினைப்பதை மூளையின் சுமை காரணமா முகம் உலகத்துக்கு வெளிப்படுத்திடும். அப்படியானால் இந்த நொடியில் நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல உங்க முகம் இந்த உலகத்துக்கு என்ன செய்திய, எந்த உணர்வை ஒளிபரப்பிக் கொண்டிருக்குன்னு எப்பவாது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட சமூக முகமூடிய தாண்டி உங்க முகம் என்ன உண்மைய சொல்லிக்கிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.